ஆக்சிஜன் தந்தாயே முன்னொரு பொழுதினிலே முச்சு காற்றை மொத்தம் திருடி போனாயதனாலே ஒரு அட்டகாசமான பாடலை பார்த்துட்டு அப்படியே இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். 12:30 மணி வரை தாமரை எஃப்எம்மின் வடபூஷை நிகழ்ச்சியோடு நேர்கள் அப்படியே சிரிக்க வைக்கிறதுக்காக சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் வளமை போல வந்திருக்கோம் இல்லையா ஃபயாஸ்? ஆமா ஷலமி, அப்படியே பாருங்க ஷலமி, நீங்க ஏதாவது வித்தியாசமான ஏதாவது காமெடிஸ் அப்படி வச்சிருக்கீங்களா? வித்தியாசமா அப்படிலாம் சொல்ல முடியாது. வளமை போலவே சலமி. அதாவது சலமி சொல்றதை கேட்டு யாருமே சிரிக்க மாட்டாங்க. சலமி தான் கலாச்சிட்டே இருவாங்க. என்ன நீங்க சொல்ற ஜோக்கெல்லாம் அந்த மாதிரிங்க, நீங்க சொல்ற ஜோக்கெல்லாம் எனக்கே சிரிப்பு வரல, எப்படிங்க நம்ம வியூவர்ஸ்க்கு சிரிப்பு வர போகுது? ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் அதாவது ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் கிட்ட ஒரு சார், அதாவது டீச்சர் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, ஏன்டா நீ 20 நாளாக ஸ்கூலுக்கு வரவே இல்லை அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, எப்போவுமே சொல்லுவார், ஒரு இடத்துக்கு அடிக்கடி போனால் மரியாதையாக இருக்காதுன்னு, அதனால தான் 20 நாளாக ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்ற மாதிரி. ஃபயாஸ், நான் ரொம்ப வித்தியாசமா சொல்லியிருக்கேன், சிரிக்கலையா ஃபயாஸ்? இல்லைங்க, போதுங்க, இந்த அளவுக்கு சிரிச்சதே பெரிய விஷயங்க. ஆமா போதுங்க, இப்படிலாம் காமெடி பண்ணாதீங்க, பாவங்க நம்ம வியூவர்ஸ். ஏதோ லைட்டா சிரிச்சிட்டாரு நம்மளுடைய ஃபயாஸ். ஜோக் நான் இப்படி சொல்லணுங்க, அதாவது பைக்கில் பாஸ்ட்டாக அப்படியே ரோட்டில் போகிற பசங்களுக்கு நாங்கள் ஒன்று தாங்க சொல்லிக்கிறோம். அதாவது நீங்கள் பைக்கில் போகும்போது வீதியில் வர பொண்ணுங்களை மட்டும் பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவராக மேக்கப் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் எக்ஸிடென்ட் பண்ணுறீங்க, அப்புறம் நீங்கள் உங்களை வீடு திரும்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆமாம் ஃபயாஸ் அப்படியே ரொம்ப அருமையான ஜோக்ஸ் கடி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது என்னடா அந்த பையன் எடுத்தோடனே செம்ம ஸ்பீடாக முடிச்சிட்டானே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது கேர்ள்ஸை பற்றி நம்ம பேசினோடனே இங்கே கலையத்தில் எல்லாருமே என்னை முறைச்சி பார்க்குறாங்க, அதாங்க பயத்தில் அப்படியே குயிக்காக முடிச்சிட்டேன். அது உங்களுக்கு ரசிகர்களுக்கு விரும்பின மாதிரி கொஞ்சம் ஸ்லோவான முறையில், ஸ்லோ மோஷன் அப்படி சொல்கிறாங்க. இல்லைங்க, நிச்சயமா நான் ஒன்று சொல்லி ஆகணும். நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னு எனக்கு தெரியாது, ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். அதாவது நான் புல்லட் ட்ரெயின் மாதிரிங்க குயிக்காக முடிச்சிட்டேன். அதாவது ஆமா, அடுத்ததா என்ன ஃபயாஸ் நம்முடைய நிகழ்ச்சியில் நம்மளுடைய இல்லைங்க, நான் சொன்னதை அப்படியே விளங்குற மாதிரி அப்படியே சொல்லிடலான் இருக்கேன். அதாவது பைக்கில் போகிற பசங்களுக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், அட்வைஸ்னே எடுத்துக்கோங்க. நீங்கள் பைக்கில் போகும்போது வீதியில் போகிற பொண்ணுங்களை மட்டும் பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஓவர் மேக்கப்பில் நீங்கள் அப்படியே எக்ஸிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இலங்கை அரசாங்கம் அப்படி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையை தாங்க நம்ம பசங்களுக்கு அப்படி நாங்கள் சொல்லியிருக்கோம்.
ஆமா, எல்லாரும் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு தான் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய பயாஸ் வந்து சொல்லியிருக்காரு. இப்படி பார்த்தா பயாஸ் வந்து பின்னாடி போறவரு அவர் தான். நீங்க தான் பயாஸ் வந்து இதுல வந்து அக்கறை, அதாவது கவனம் கூடுதலா எடுக்க வேணும். ஆமாங்க, நான் பஸ்ல தானே வரேன், அதுக்கான பிரச்சனை இல்லை, டிரைவர் தான் அதை பார்க்கணும். ஆமா ஆமா ஆமா. சரி சலோமி, அதுவும் இல்லாம நான் இன்னே சொல்லிடுறேன், நீங்க சொல்ற மொக்க காமெடியெல்லாம் நம்ம வியூ சிரிக்காங்கல்ல. அதாவது பாருங்க, கண் கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பம் போதுனான்னு சொல்லி நம்ம சந்தானத்துல ஜோகன் அப்படியே சொல்லியிருந்தாரு நம்மளோட பசாத் வந்துட்டு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படியே சொல்லிட்டு, சலோமி ஏதாவது நீங்க உங்களோட சைட்ல இருந்து ஏதாவது ஜோக் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா பயாஸ், நீங்க சொன்னதுக்கு அப்படியே கேட்டு அப்படி நான் கொஞ்சம் லைட்டா சிரிச்சிட்டேன். அந்த நமக்கு வந்து அதாவது வந்து ஷலமிக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் வாயிலாக தான் நிறைய பேர் வந்து அப்படியே கடிசலா பாருங்க, ஃபேஸ்புக் வாயிலா தான். சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லி முடிங்க. ஆமா, ஃபேஸ்புக் பேஜ் வாயிலாக வந்து அப்படியே நிறைய பேர் வந்து அப்படியே கடி ஜாக்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டே இருக்காங்க. யார் அப்படின்னு அவங்களோட பேர் எல்லாம் குறிப்பிடப்படல. என்ன அப்படின்னா, உன் வகுப்புல வந்து 45 பேர் படிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து அந்த பையன் வந்து கேட்டிருக்கான், தன்னோட அப்பா கிட்ட வந்து கேட்டிருக்கான். அதாவது வந்து இல்லை அதாவது வந்து தகப்பன் வந்து கேட்டிருக்காரு, வந்து அந்த அப்பா வந்து கேட்டிருக்காரு பையன்கிட்ட வந்து உன்னோட வகுப்புல வந்து 45 பேரா படிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி. அதுக்கு வந்து கேட்டிருக்கான், எப்படிப்பா இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, நீ வாங்கியிருக்க ரேங்கை சொல்லாதடா, அது 45 தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. சத்தியமா யாருக்குமே சிரிப்பு வந்திருக்காது. என்ன நீங்க சொன்னதே புரியலைங்க, விடுங்க விடுங்க. பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கியூட் பொண்ணு எப்படியெல்லாம் ஜோக் அடிக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமா, நான் சொன்னது பக்கத்துல இருக்கிற பயாசுக்கே விளங்கு, அப்ப அப்படி நம்மளுடைய நேயர்களுக்கு விளங்கி இருக்கு. அதாவது நம்ம கவுண்டர் மணி செண்டில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் தானே. அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அதுல செந்தில் சொல்றாரு, அண்ணே ஐ ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அண்ணே? அதுக்கு அவர் சொல்றாரு, வடிவேல் கவுண்டர் மணி சொல்றாரு, டேய் எனக்கு அறிவு இருக்குடா மண்டையா, அதான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவில்லாத வந்து காதலிப்பா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி. நீ மண்டையா, நம்மளுடைய கவுண்டர் மணி செந்தில் காலத்திலேயே இதெல்லாம் அப்படியே வெளியாயிட்டு இல்லையா பயாஸ்? ஆமா ஷலமி. ஆமா, அப்படியே நேர்கள் தொடர்ச்சியாக அணிந்திருக்கலாம் www.tamarafm.com ஊடாக. அடுத்த நம்முடைய நிகழ்ச்சியில வந்து பாடல் வாரத்துக்கு காத்திருக்கு. அப்படியே ஷலமி. ஆமா, நேர்கள் அப்படியே ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக இணைஞ்சு கொண்டு உங்களுடைய ஜாப்ஸ் எல்லாம் அப்படியே எங்களோட நிகழ்ச்சிக்கு அனுப்பி வச்சுட்டே இருங்க, நாங்கள் சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக ஒரு பாடல் மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபூச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் தாமரை எஃப்எம். ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. கசிந்திடும் கண்ணீரை திரும்பிட செய்யா, மறைவிடும் நெஞ்சத்தில் சூழும் இருளை நீளும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீ ஐயா. வந்தாயையா வந்தாயையா, வாழ்வை மீண்டும் தந்தாயையா. வந்தாயையா வந்தாயையா, வாழ்வை மீண்டும் தந்தாயையா.
கேட்டுக்க அப்படியே சலமி. அது மாதிரி சார் பாருங்க சலமி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்ச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் அப்படியே போனதே விலங்குல பார்த்தீங்களா? ஆமா 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 ஃபயாஸ், அந்த நேரம் போறதே தெரியல. நம்முடைய நிகழ்ச்சியில வந்து என்னன்னே தெரியல. நம்ம ஜோக்கெல்லாம் வந்து சொல்றோமா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா வந்து நேரம் போய்கிட்டே தான் இருக்கு. நேர்கள் தொடர்ச்சியாக அணிந்திருக்கலாம் 12:30 மணி வரை எங்களோடு இணைந்து அப்படியே பாடல்கள் ஜோக்ஸ் எல்லாம் அப்படி நீங்க கேட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில வந்து அடுத்ததா கடி ஜோக்ஸ் எல்லாம் தாரத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம். அந்த கடி ஜோக்க நானே ஆரம்பிச்சிருவா சலமி. நீங்க ஆரம்பிங்க ஃபயாஸ். இந்த உலகத்திலேயே சுகருக்காக நடந்தவனை விட ஃபிகருக்காக நடந்தவன் தான் இந்த உலகத்திலே அதிகம். அது உண்மைதான் ஃபயாஸ். அத பாத்தீங்களா, நடந்தவன் அதாவது கலாய்ச்சிட்டாங்க விட்டுங்க. பெண்கள் வரவே இல்லை ஃபயாஸ். பாத்தீங்களா, இந்த பக்கத்துல வந்து பெண்கள் வரவே இல்லை, ஆண்கள் தான் பின்னாலேயே தெரியுறவங்க. சோ வந்து சரி, யானைக்கும் அடிசருக்கும். ஆண்கள் தான் கெட்டவங்க, யானைக்கும் அடிசருக்குங்க. ஆமா ஆமா. வேற ஏதாவது கடி ஜோக்ஸ் அப்படி ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? ஆமா சலமி, அதாவது பாருங்க, ஜிம்முக்கு போற பசங்களா இருக்காங்க தானே, அதாவது என்ன போல பசங்க ஜிம்முக்கு போன 2 நாளைக்கு யாரையாவது போட்டு தூக்கி போட்டு மிதிக்கணுங்க அப்படின்னே இருக்கும் உடம்புல. ஆனா பாருங்க, அப்படியே ஒரு 4-5 நாள் போனோடனே எம்மளை யாரோ ஒரு 10 பேர் தூக்கி போட்டு அடிச்சாப்லயே இருக்கும் பாத்தீங்களா. அது என்ன, உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் விளங்காது. கண்டிப்பா அது பசங்களுக்கு புரியும். அது நேர்கள் வந்து இன்னொன்று வந்து அப்படியே கேட்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ஜிம்முக்கு போகிற அப்படின்னு ஃபயாஸ் வந்து சொன்னார். ஆனால் நீங்கள் அவருடைய பாடியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் தெரியும் ஜிம்முக்கு போகிறவர். சரி, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, விட்டுருங்க. ஆமாங்க, ஃபயாஸ் வந்து இப்படி தான் சில வேளையில் பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்பக்கூடாது. ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக ஒருத்தர் வந்து அப்படியே இணைஞ்சு ஒரு ஜோக் ஒன்று சொல்லியிருக்காரு. ஜோக்கா கடியா தத்துவமா என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் நாங்கள் சொல்லிடுவோம், சொல்கிறது எங்களோட கடமை இல்லையா. அதனால் என்ன அப்படின்னா, சிலர் வந்து அட்வைஸ் பண்ணும்போது தான் தோணுது இந்த ஆளெல்லாம் அட்வைஸ் இந்த ஆக்களுடைய அட்வைஸ் எல்லாம் அப்படியே கேட்கணும் போல தெரிஞ்சிருந்தா, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா தப்பு பண்ணாமலே இருந்திருப்பேன், பேசியே சாவடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் மூலமா ஒருத்தர் அப்படியே மெசேஜ் அனுப்பியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தா கண்ணன் அப்படியே நினைச்சு சொல்லியிருக்காரு. அப்படிங்களா? சலமி, எல்லா பிள்ளைகளுக்குமே தன் தந்தைகிட்ட சொல்ல வேண்டிய ஒரு, அவங்க சொல்லணும்னு நினைப்பாங்க ஆனால் சொன்னதே இல்லை. அப்படி டயலாக் ஒன்று என்ன தெரியுமா, அப்பா கிட்ட சொல்லுவாங்க, எக்ஸாம் ஹாலுக்கு வந்து பாருங்க, ஒரு 4 வார்த்தை சேர்ந்த மாதிரி இங்கிலீஷ்ல எழுதுறது எவ்வளவு கஷ்டம்னு. பாஸ் ஆகலன்னு நாங்களா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பசங்க அதுக்கு படிக்கணும்ல. பாஸ் ஆகல நாங்களா என்ன பண்ணுவோம். எக்ஸாம் ஹாலுக்கு வந்து பாருங்க, இங்கிலீஷ்ல 4 வார்த்தை சேர்ந்தா எழுதுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. ஆமா ஆமா, அது கஷ்டம் தான் பசங்களுக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபேஸ்புக் பேஜ் மூலமா தான் அப்படியே நேர்கள் அப்படியே ஜோக்ஸ் எல்லாம் அப்படியே அள்ளி இறக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு சங்கம் வந்து அனுப்பியிருக்கு, சோகமாக கூட இருப்போம் ஆனால் சோறு இல்லாமல் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி போஸ்டோட வந்து அப்படியே அனுப்பியிருக்காங்க. வாழையிலேயே கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ரொம்பவும் அருமை. அதாவது வந்து சோகமாக கூட இருப்பாங்களா ஆனால் வந்து சோறு இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படியே ஜாக்ஸ் எல்லாம் அனுப்பிட்டே இருங்க நேர்கள், அப்படியே தொடர்ந்து முடிஞ்சிருங்க. www.tamarifm.com மூலமாக. அப்படியே சலமி, அப்படியே பாருங்க, நீங்கள் நேற்று